ரெனோ நிறுவனம் காம்பாக்டான டைமென்ஷன்ல 4 மீட்டருக்கும் குறைவான லென்த்ல ஒரு புதிய எஸ்யூவி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். இப்போ ரெனோ நிறுவனமே அபிஷியலா இந்த கான்செப்டை ரிவீல் பண்ணிருக்காங்க. மினி டஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த புதிய ரெனோ காருக்கு பிரிட்ஜர் அப்படிங்கிற அபிஷியல் நேமையும் கொடுத்திருக்காங்க. இந்த புதிய காரோட எக்ஸ்டீரியர் லுக் எப்படி இருக்கு, இந்த காரோட பிளாட்ஃபார்ம், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் போன்ற எல்லா விஷயங்களையும் குயிக்கா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா இந்த பிரிட்ஜர் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்காகவே புதிதாக வடிவமைக்கப்பட்ட டஸ்டருடைய புதிய RGMP பிளாட்ஃபார்ம்ல தான் வடிவமைச்சிருக்காங்க. எக்ஸ்டீரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வெளியாக இருக்கிற டஸ்டருடைய ஃபிளாட் மற்றும் பாக்ஸியான ஸ்டைலிங்கை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த பிரிட்ஜர் டஸ்டருக்கும் ஒரு படி மேலாக ப்ராப்பரான பாக்ஸி லுக்ல டிசைன் கியூஸை எடுத்துட்டு போகுது. ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும் பெரிய கிளாஸ் பிளாக்ல கிரில் எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெனோ லெட்டரிங்க பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம லார்ஜ் ஹெட்லாம்ப்ஸ், பாக்ஸி பம்பர், சில்வர் ஸ்கிட் பிளேட், பானட்ல பிளாக் ஸ்டிக்கர் டிஸ்டிங்டிவான எலிமெண்ட்ஸ் கொடுக்குது. அண்ட் ரெண்டு எண்ட்லயும் கர்வ் பண்ணப்பட்ட LED DRLs ஸ்டைல் கோஷன்ட்டை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணுது. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பெரிய சில்வர் அலாய் வீல்ஸ், ப்ராப்பரான அப்ரைட் போஸ்டர், திக்கான கிளாடிங்ஸ், ஸ்கொயர் ஆஃப் பண்ணப்பட்ட வீல் ஆர்ச்சஸ், மஸ்குலரான ஹஞ்சஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட மஹிந்திரா தார் ஜிம்னி கேட்டகரியில இந்த சைட் ப்ரொஃபைல் இருக்கு. டோர் ஹேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டோர் ஹேண்டில் ஃபிளஷ் ஃபிட்டிங் இல்லாம ட்ரெடிஷனலான SUV ஸ்டைலிங்ல இருக்கு. ரியர் டோர் ஹேண்டில விண்டோல பிளேஸ் பண்ணிருக்காங்க. ரூஃப் ரைல்ஸை ரொம்பவே ஸ்டைலிஷாவும் இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. ரியர் எண்டை பொறுத்த வரைக்கும் மினிமல் மற்றும் மஸ்குலர் தீம்ல இருக்கு. லேண்ட் ரோவர் போன்ற கார்களை ஞாபகப்படுத்துது. ஃபிளாட்டான டெயில் கேட் அண்ட் இது எல்லாத்தோட இந்த காரோடைய ஓல்ட் ஸ்கூல் டிசைனான ஸ்பேர் வீல் மவுண்டட் ரியர் டெயில் டோர் அண்ட் ரியர் டோர்ல இருக்கிற ஹேண்டில் பிளேஸ்மெண்ட் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மற்றும் ட்ரெடிஷனலான பழைய SUVஸை ஞாபகப்படுத்துது. டெயில் லேம்பும் அதே மாதிரியே கர்வான சிக்னேச்சர் ஸ்டைலிங்கை ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா அண்டர் 4 மீட்டர்லயே ரொம்ப ஸ்டைலிஷ் மற்றும் மாடர்ன் லுக்கிங் காரா இருந்தாலும் கூட ட்ரெடிஷனலான பாக்ஸியான சில் அவுட் மற்றும் ஸ்பேர் வீல் மவுண்ட் பண்ணிருக்கிறது ரொம்ப நாஸ்டாலஜிக் ஃபீலிங் கொடுக்குது. ரெனோ நிறுவனம் இந்த காரோடைய இன்டீரியரை இதுவரைக்கும் ரிவீல் பண்ணல. பட் இது மாதிரியே ஸ்கொயரிஷ் மற்றும் டஃப்பான இன்டீரியர் எலிமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏற்கனவே டஸ்டர்ல இருக்கிற டூவல் ஸ்கிரீன் செட்டப், இன்ஃபோடெயின்மென்ட் மற்றும் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டருக்கு சேம் தீம்ல ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் இன்டீரியரை பத்தி ரெனோ நிறுவனம் 2 முக்கியமான டீடைல்ஸை ரிவீல் பண்ணிருக்காங்க. அதுல முதல் விஷயம், பேசஞ்சர்ஸ்க்கு 400 mm வரைக்கும் நீரும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமா மோஸ்ட் ஸ்பேஷியஸ் பேக் சீட் உள்ள sub 4 மீட்டர் காரா இது இருக்க போகுது. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன், இந்த பிரிட்ஜரை பொறுத்த வரைக்கும் 400 லிட்டர் பூட் ஸ்பேஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 2 டீடைல்ஸுமே sub 4 மீட்டர் கேட்டகரியிலே இது வரைக்கும் பார்த்திராத அளவுக்கு இருக்கு. இதன் காரணமா இதோட இன்டீரியர் டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வமும் எழுந்திருக்கு. ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரெனோ நிறுவனம் டஸ்டர்ல பல ஃபீச்சர்ஸை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு 10.1 inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் மற்றும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர், வென்டிலேட்டட் சீட்ஸ், வயர்லெஸ் சார்ஜர், ஆம்பியன்ட் லைட்டிங், ஏர் பியூரிஃபையர் மற்றும் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் அப்படின்னு எல்லா ஃபீச்சர்ஸையும் எதிர்பார்க்கலாம். லெவல் 2 ADAS, 6 ஏர்பேக்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், 360 டிகிரி கேமரா அப்படின்னு சேஃப்டி ஃபீச்சர்ஸோடையும் லோட் ஆயிருக்கும். பவர் ட்ரெயின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெனோ நிறுவனம் இந்த பிரிட்ஜரை பெட்ரோல், EV, ஸ்ட்ராங் ஹைபிரிட் அப்படின்னு எல்லா பவர் ட்ரெயின் ஆப்ஷன்லையும் கொடுக்க போறதா தெரிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா இதுல 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆனா இந்த கார் முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட போகுது. குளோபல் லெவல்ல இந்த காரை எக்ஸ்போர்ட்டும் பண்ண போறாங்க. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 7 லட்சம் ரூபாயிலிருந்து 14 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த காரோட பிரைசிங் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரிய வருது. சோ ஓவராலா ரெனோ நிறுவனம் பட்ஜெட் கேட்டகரியில அண்டர் 4 மீட்டர்ல ஏற்கனவே நமக்கு GST பெனிஃபிட்ஸ் இருக்கிற காரணத்தினால இந்த செக்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. மேலும் இந்தியாவை குளோபல் ஹப்பா பிளேஸ் பண்ணி பல மார்க்கெட்ஸ்க்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணவிருக்காங்க. மஹிந்திராவோட விஷன் S, ஏற்கனவே விற்பனை ஆயிட்டு இருக்கிற மஹிந்திரா தார், மாருதி ஜிம்னி போன்ற காருக்கு வர்த்தி ஆப்போனண்டா இந்த கார் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ ஓவராலா இந்த மினி டஸ்டரோட லுக் மற்றும் ரெனோ நிறுவனத்தோட இந்த மூவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.